சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா மீனா, வா வா உள்ள போலாம் வா. என்ன மீனா, ஏன் யோசிக்கிற? வா. நீங்களே வந்து அம்மாவை பாருங்க, அப்பதான் நான் சொல்றத நம்புவீங்க. வாங்க. மீனா, பாட்டி உடம்புக்கு முடியாம இருக்காங்க. பழச மனசுல வச்சுக்காம உள்ள வந்து பாட்டியை பாரு மீனா. சொல்றத கேளு மீனா. வா. டீச்சர் நில்லுங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? அதுவும் இந்த நேரத்துல? ஆமா, உங்களை யார் வீட்டுக்குள்ள வர சொன்னது? நான் தாங்க கூட்டிட்டு வர சொன்னேன். நீயா? எதுக்கு? என் அம்மா மீனா பேரையே சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. அதான் மீனா வந்து பார்த்தா எங்க அம்மாக்கு குணமாடுமேன்னு கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன பேசுற? டீச்சர் வந்து பார்த்தா உன் அம்மா குணமாகுமா? ஆமாங்க, அங்க பாருங்க, எங்க அம்மா மீனா பேரையே சொல்லி அணைத்திக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு மீனாவை பார்க்கணுங்கிற ஏக்கம் உள்ளுக்குள்ள இருக்குங்க. அதனாலதான் மீனாவை கூட்டிட்டு வர சொன்னேன். உங்ககிட்ட நான் முன்னாடியே கேட்டிருக்கணும். ஆனா என்ன பண்றது, எனக்கு எங்க அம்மா ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்காமலே கூட்டிட்டு வர சொல்லிட்டேன். உங்க வரட்டு கோவத்தாலையும் வீண் பிடிவாதத்தாலையும் என் அம்மாவை பலி கொடுத்துறாதீங்க. மீனா வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே எங்க அம்மா கண்ணு முழிச்சிருவாங்க. சாரி, இதெல்லாம் எனக்கு சரியா படல. அம்மா ஏதோ நாடகம் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. ஏங்க உங்க நினைப்பு பூரா அவங்க பொய் சொல்ற மாதிரியும் நாடகம் ஆடுற மாதிரியுமே தெரியுது. அம்மா உடம்புக்கு முடியாம இருக்கிறத உங்க ரெண்டு கண்ணாலையும் பார்க்க முடியாதா? அப்புறம் என்னங்க உங்களுக்கு? மீனா உள்ள வந்து ரெண்டு வார்த்தை பேசுறதுல உங்க கௌரவம் என்னங்க குறைஞ்சிட போகுது? மீனா, அவர் இப்படிதான் இருப்பாரு. நீ அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உள்ள வா. வேணா கஸ்தூரி, டீச்சரை உள்ள கூப்பிட்டு என்ன வெளியே அனுப்பிடாத. சார், ப்ளீஸ் சார், அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள தங்கணும்லாம் வரல. உடம்புக்கு முடியாதவங்கள பார்த்துட்டு போகணும்னு தான் வந்திருக்கேன். என்ன உள்ள வர விடுங்க சார். நான் பார்த்து பேசிட்டு உடனே போயிடுறேன். முடியாது. உடம்புக்கு முடியாதவங்கள டாக்டரை கூப்பிட்டு தான் பார்க்க வைக்கணும். இவங்க தான் புத்தி கட்டுத்தனமா கூப்பிட்டாங்கன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. படிச்ச பொண்ணா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நான் டாக்டர் இல்ல, சாதாரண டீச்சரு, என்ன எதுக்கும் கூப்பிடுறீங்கன்னு கேட்டுக்க வேண்டாம்? அதுவும் இல்லாம நேரங்காலம் தெரியாம வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அதுவும் ஒரு பையனோட. ஏங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மீனா பார்க்க வந்திருக்கிறது எங்க அம்மாவை. மீனாக்கு எங்க அம்மா மேல பாசம் அதிகங்க. எங்க அம்மாவை மீனா நல்லா பாத்துக்கிட்டதுனால மீனாவை யாரோ ஒருத்தியா அம்மா பார்க்காம இந்த குடும்பத்துல ஒருத்தியா தாங்க அம்மா பாக்குறாங்க. அதனாலதான் இவன் மேல இவ்வளவு பாசம் காட்டுறாங்க. இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பெத்த அம்மா மேல உன்னை விட யாருக்கோ பாசம் அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி சொல்ல உன் வாய் கூசல? இல்லங்க, என்ன விட எங்க அம்மா ஒருத்தி நல்லா பாத்துக்கிறாங்கறத விட எனக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது? இதுல எனக்கு மீனா மேல பொறாமையோ போட்டியோ கோவமோ எதுவுமே கிடையாது. எனக்கு மீனா மேல இன்னும் அன்பும் நம்பிக்கையும் தாங்க அதிகம்.